மற்ற கவிஞர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பொதுவா ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுடைய உடம்புல வியாதி இருந்தா அதை மருத்துவர் குணப்படுத்துவார். ஆனால் ஒரு மனிதனுடைய மனதிலே வியாதி இருந்தால் அதை கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள் குணப்படுத்தும். அருமை. மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் இசைஞானிக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற இசையமைப்பாளர்கள் படங்களுக்கு இசையமைத்தார்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் நாம் பேருந்திலே பயணம் செய்வதற்கும் சேர்த்து இசையமைத்த இசையமைப்பாளர். அதனால்தான் கவிஞர் வாலி அவர்கள் கவியரசர் கண்ணதாசனை பற்றி சொல்லுவார், இவன் அன்னை விசாலாட்சியின் அடி வயிற்றையே வானமாக கொண்டு உதித்தெழுந்த ஞான சூரியன். இவன் கண்ணனின் கை நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல். இவன் ஆண் வேடத்தில் அவதரித்த சரஸ்வதி. 18 சித்தர்களுக்கும் இவன் ஒருவனே உடம்பாக இருந்தவன். தந்தையாக இருந்தும் கூட தாய் போல தாலாட்டுக்களை பாடியவன் இவன். சமுத்திரங்கள் கூட வற்றி போகலாம் என்பதை இவன் சாவில் தான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். இசைஞானி இளையராஜாவை பற்றி அதே கவிஞர் வாலி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? நகை அணிந்து கொள்ளாத செவிகள் நாட்டிலே உண்டு, இவன் இசை அணிந்து கொள்ளாத செவிகள் இந்த நாட்டிலே இல்லை. வானொலி கூட இவனுடைய பெயரைத்தான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள். இவனது சுரங்களை வாசிக்காவிட்டால் வாத்தியங்களுக்கு கூட சுரங்கள் வந்துவிடும். எதனிடத்திலும் பற்று இல்லாத காஞ்சி பெரியவருக்கு கூட இவனிடத்திலே பற்று இருந்தது. கங்கை யாரு, காவிரி யாரு, இவைகளை விட நீளமாக போகிறது இவன் வரலாறு. அப்படிப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி.